ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அதன் மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா தூக்கம். ஒரு மனுஷனுக்கு வந்து தூக்கம், அதாவது ஸ்லீப்பிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்றுன்னா, உணவு, உடை, இருப்பிடம், அந்த மாதிரி தூக்கம்ன்றதும் ஒரு அத்தியாவசியமான ஒன்று. தூக்கம் மட்டும் இல்லைன்னா ஒரு மனுஷன் என்ன ஆவான்னே தெரியாது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு தேவை தான் வந்துட்டு தூக்கம். தூக்கம் இருந்தால் மட்டுமே எல்லா உடல் உறுப்புகளும் வந்துட்டு நல்லா வேலை செய்யும், நல்லா பாதுகாப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தூக்கம் இல்லைன்னா நாளடைவில் ஒவ்வொன்றா கெட்டு போகும். தூக்கம் வந்துட்டு எப்படி தூங்கணும், அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தூக்கம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கிடைக்காத ஒரு பொக்கிஷமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு இந்த காலத்தில். அப்படி தூக்கம் வர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு தூங்கணும் அப்படின்னா மனசை வந்துட்டு ஒருநிலைப்படுத்தணும். அதாவது தூங்க போகிறப்ப நம்ம மனசில் எந்த ஒரு டென்ஷனோ, நாளைய பற்றின ஒரு கனவுகளோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மைண்டில் அப்போத்துக்கு அந்த நாளுடைய பிரச்சனை அந்த நாளே வந்துட்டு கன்க்ளூஷன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு தான் போய் தூங்கணும். எந்த ஒரு மைண்டு ஃப்ரீயாக வச்சுட்டு இருந்தாலே மட்டும்தான் தூக்கம் வரும். அப்புறம் வந்துட்டு பெட்டில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றது, பசங்க கூட உட்காந்து அரட்டை அடிக்கிறது, இல்லை எழுதுறது, படிக்கிறது, இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறது, இப்படி எதுவும் இல்லாமல் ஒரு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிரசாந்தமாக ஒரு சைலண்ட்டான ஒரு மோடில் இருந்தால் மட்டுமே பெட்டில் நம்மளுக்கு தூக்கம்க்கான ஒரு இடமா நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம வழக்கத்துக்கு மாறாக அங்கேயே உட்காந்து ஃபோன் நோண்டுறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை லேப்டாப்பில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அது தூங்குறதுக்கான ஒரு இடமா தெரியாது, பொழுதுபோக்கான ஒரு இடமா மட்டுமே மாறும் அது. அப்புறம் நைட்டில் நல்லா தூக்கம் வரணுன்னா, மனசை வந்துட்டு சாந்தப்படுத்தணுன்னா நைட்டில் ஒரு குளியல் போடுறது நல்லது. நைட்டில் வந்துட்டு ஹெவியாக ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஹெவி ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்காமல் ஒரு 6 to 7 o'clock வந்துட்டு நம்ம டிஃபன் ஏதாவது லைட்டாக எடுத்துகிட்டு முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்லாவே தூக்கம் வரும். இந்த காரமான மசாலா ஃபுட்டெல்லாம் எடுக்காமல் இருந்தோன்னே நம்மளுக்கு சாந்தமாக தூக்கம் வரும். அப்புறம் வந்துட்டு அதிகமாக ஃபுட் எடுத்துக்கிறதோ இல்லை அதிகமாக வந்துட்டு காரசாரமாக எடுக்கிறதோ அவாய்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா நீல ஒளியை தவிர்த்து படுக்கைக்கு செல்வது நல்லது. அதாவது நீல ஒளி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்இடி லைட்டு, அதாவது மொபைல் ஃபோன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போய் படுத்தோன்னே நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா கவலை வந்துட்டு அறவே அன்றைக்கியோட முடிக்க முடியலன்னா ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு இதை யாருக்காவது ஷேர் பண்ணிவிட்டு மனசை லேசாக்கிட்டோன்னா அப்படியே நல்லா தூக்கம் வரும். அப்புறம் ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் வந்து பார்க்கணும். ஸ்லீப்பிங் வந்துட்டு எந்த பொசிஷனில் பட்டணும், லெஃப்ட் ஆர் ரைட் ஆர் எப்படி கவுந்து பட்டணும், முதுகில் தூங்கணுமா வயிறு அமுங்கி தூங்கணுமான்னு பார்க்கணும். ஆனால் ஒரு மனுஷனுக்கு நம்மளுக்கு தேவையான தூக்கம் நம்மளுக்கு நல்லா உடலில் ஆரோக்கியமாக இருக்கணும். லெஃப்ட் சைடில் தூங்கணும்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லை ஏதாவது அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, ஏதாவது லெஃப்ட் சைடில் தூங்கும்போது குடல் வந்துட்டு கீழ்ப்பக்கம் போயிடும். ஸோ நம்மளுக்கு தூக்கம் ஈஸியாக வரும். ஆசிட் ரிஃப்ளெக்ஸும் நம்மளுக்கு இருக்காது. அப்புறம் வந்துட்டு இந்த தூங்குறது வந்து நிறைய திசைகள் வந்துட்டு நம்ம இது பண்ணாலுமே வந்து தெற்கு திசை வந்து உகந்ததாக சொல்லப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த வெயிட் கெயின் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை இதய நோய் இருக்கிறவங்க, இல்லை நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி மக்கள் தான் வந்துட்டு அதிகமாக தூங்காமல் இருப்பாங்க. இது வந்து இருக்கிற பிரச்சனையை வருஷனாக்கிட்டு போயிடும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டிசீஸ் வராமல் நம்ம பாதுகாக்கணும்னா ஃபஸ்ட்டு நல்லா ஸ்லீப்பிங் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கணும். வழக்கமான அட்டவணை இருக்கணும். இந்த டைமில் ஏஞ்சி இந்த டைமில் தூங்குறதுக்கான ஒரு அட்டவணை இருக்கணும். உணவு மற்றும் மதுபானங்கள், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவியாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த புதினா டீ, இல்லைன்னா அதாவது சீமை சாமந்தி டீ, இந்த மாதிரி ஏதாவது லைட்டாக இந்த மூலிகை டீ குடித்தோன்னா ஈவினிங்கில் நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா மைண்டில் வந்து ப்ரெஷர் ஏற்றிக்காமல் இருந்தாவே நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. அது மன அழுத்தமே தேவையில்லை. மன அழுத்தம் இருந்தால் தூக்கம் வராதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா உடற்பயிற்சி நல்லா எக்ஸசைஸ் பண்ணோன்னாவே நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. சூழலை மேம்படுத்துதல், அப்புறமா இந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு நம்ம அமைதியான ஒரு சூழல் வந்து உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா தூக்கம் கம்மியாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோன்னா உடல் சோர்வாக இருக்கும், மனநல பாதிப்பாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், மனச்சோர்வாக இருக்கும். அப்புறம் உடல்நிலை பிரச்சனையும் பார்த்தோன்னா டைப் 2 டயபெட்டிக் இருக்கும், இதய நோய்கள் வந்து வரும், உடல் பருமன் ஆகும். இப்போ நிறைய பிரச்சனை வந்துட்டு நம்ம தூக்கம் வந்து கம்மியாக இருந்தால் வரும்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஃபுட்டு வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்தோன்னா ஏதாவது நைட்டில் பாதாம் பால் குடித்தா வந்துட்டு நைட்டில் நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. தூங்குவதுக்கு முன்னே நல்லா பாலில் வந்துட்டு தேன் கலந்து குடித்தோன்னா உடம்ப ரிலாக்ஸ் பண்ணி நல்லா தூக்கத்தை தூண்டும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கிற பிளேஸில் தூங்கினோன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதகதப்பான நல்ல வெப்பநிலையாகவும் இல்லை அதிகமாக வெப்பநிலை இல்லாமல் ஒரு மீடியம் கிளைமேட்டில் இருந்தாவே நல்லா தூக்கம் வந்துடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த டைம் வரைக்கும் நம்ம தூங்கணும், மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். விடிய ஃபோன் நோண்டிட்டு தூக்கம் வரல சொல்லக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. அப்புறம் பார்த்தோன்னா இடது பக்கம் தூங்கணும், வலது பக்கம் இதய நோய்கள் இருக்கிறவங்க வலது பக்கம் தூங்கணும்னு சொல்லி, ஏன்னா லெஃப்ட் சைடில் ஹார்ட் இருக்கிறதால மொத்த வெயிட் அங்கே போய்டும்ன்றதால நம்ம வந்துட்டு வலது பக்கம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி சவுத் ஃபேஸிங்கில் தலை வச்சு படுத்தோன்னா நல்லா தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் பூமியோட அந்த காந்த சக்தி கனெக்ட் ஆகிறதால நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த தூங்கும்போது வந்துட்டு நம்ம நல்லா பிரசாந்தமாக ஒரு குழந்தைய போல் தூங்கணும். எந்த ஒரு மைண்டு ப்ரெஷரும் இல்லாமல் குழந்தைய போல் தூங்கினாவே நம்மளுக்கு ரிலாக்ஸாக நல்ல தூக்கம், உடல் ஆரோக்கியம், இப்படி பல நன்மைகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும். இந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க. நன்றி.